நீங்கள் கேட்பது ஜோக்கரின் குரல். தம்ப்நெயில பார்த்தா உள்ள வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ தம்ப்நெயிலுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்க போது. நம்மளோட நண்பர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க மொக்க கமெண்ட்ரிய பார்த்தீங்கன்னா, காப்பி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் என்னடான்னா, மொக்க கமெண்ட்ரிக்கு காம்படிட்டரா வர பார்க்குறீங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நான் அத பார்த்தீங்கன்னா, டிஃபெண்ட் பண்றதுக்காண்டி இங்க வரல. கண்டிப்பா நெறைய மொக்க கமெண்ட்ரி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, என் வீடியோவ பார்க்க தான் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கன்விக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல விரும்புறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல இருக்கிற அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, நான் மொக்க கமெண்ட்ரி இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சேன். அதில நான் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே சொல்ல விரும்பல. நான் அத மறைக்கவும் விரும்பல. பட் கன்டென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் நெறைய விஷயம் புதுசா தான் சொல்ல பார்க்குறேன். மொக்க கமெண்ட்ரி ப்ரோ மாதிரி அவருக்கு காம்படிட்டராலாம் நான் வரவே நெனைக்கல. நானுமே ஒரு மொக்க கமெண்ட்ரி ஃபாலோவர் தான். ஸோ நான் அவர் வீடியோஸ நான் ரெகுலரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்குமே. இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயத்த நான் சொல்றேன். நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுமே மொக்க கமெண்ட்ரி ப்ரோ தான். ஸோ அந்த ஸ்டைல், அந்த தாக்கம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்னோட வீடியோஸ்லயுமே இருக்கும். அது என்னோட தம்ப்லயுமே இருந்துச்சு. நான் இல்லங்கிறத நான் மறுக்கவே இல்ல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல ஒரு சேனல் உண்டு. நியூ ராக் ஸ்டார்ன்னு சொல்லி. அதிலிருந்து தான் மோஸ்ட்லி எல்லா சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆனுச்சு. இந்த பிரேக் டவுனு, ஈஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே கலெக்டிவா வீடியோஸ் போடுறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ராக் ஸ்டார் அப்படிங்கிற அந்த அக்கவுண்ட் தான். நான் மொக்க கமெண்ட்ரி ப்ரோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா, நியூ ராக் ஸ்டார் தான். இந்த மாதிரி தமிழ்ல யாராச்சும் போட மாட்டாங்களா? அப்படிங்கிற பார்க்குற நேரத்தில தான் நான் மொக்க கமெண்ட்ரி ப்ரோவ பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ அவர் சேனல பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராவே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இப்போ வரைக்குமே. பட் என் சேனல் நான் இப்போ ஆரம்பிச்சு நான் போடலைங்க. நான் என்னோட வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் போடுறேன். பட் அப்பவுமே நான் என்னோட ஓன் ஸ்டைல்ல தான் போட்டுட்டு இருந்தேன். இன்கேஸ் நான் இந்த தம்ப்நெயில் மட்டும் தான் நான் மொக்க கமெண்ட்ரி ப்ரோவோட இன்ஸ்பிரேஷன்ல நான் போடுறேன். கண்டிப்பா நான் ஷூரா சொல்றேன். மொக்க கமெண்ட்ரி ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. மொக்க கமெண்ட்ரி ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. என்னன்னா, ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும். மொக்க கமெண்ட்ரி ஃபாலோவர்ஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, போயிட்டு கண்டிப்பா போய் பாருங்க. நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன்ல, இதுக்கான விளக்கமே பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொக்க கமெண்ட்ரி ப்ரோவே சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த தமிழ் கேமிங் இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் நான் சேனலே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இன்ஸ்பிரேஷன் இல்லாத இடமே கிடையாது. அண்ட் நான் இன்னொரு விஷயமே சொல்லிக்க விரும்புறேன். நான் என்னோட ஸ்டைல பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் ஆஃப் தம்ப்நெயில் அண்ட் ஃபாண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா மாத்த தான் போறேன். ஸோ டோன்ட் வொரி. கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிற தான் விரும்புறேன். பட் நீங்கலாம் இவ்வளோ தூரம் சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. அது வந்து நீங்க வந்து காப்பி பண்ணி பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்றதுனால. ஸோ அத கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா, இப்ப என்னைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. இந்த மாரி சொல்றாங்க. என்ன இப்படி பண்றீங்க? அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அத நான் பார்த்தீங்கன்னா, நான் இக்னோர் பண்ணிட்டு போகவே மாட்டேங்க. அது வேலிடா இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வரைக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு கமெண்ட் வராது. ஒரு வீடியோக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரெகுலரா ஒரு 2, 3 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ எனக்கான ஒரு சின்ன ஐடென்டிட்டிய பில்ட் பண்றதுக்கு தான் நான் விரும்புறேன். ஸோ அவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இனிமேல் என்னோட தம்புல பார்த்தீங்கன்னா இருக்காது. மொக்க கமெண்ட்ரி ப்ரோ என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இன் கேஸ் ஆஃப் 99.9% தவிர்த்து இருக்கிற அந்த 0.10 அந்த பெர்சன்டேஜ் பார்த்துட்டு இருந்தாருன்னா, நான் அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்றதுக்கு தாங்க விரும்புறேன். உண்மையாவே அவரு ரொம்பவே இன்ஸ்பயர்டான பெர்சன். நான் அவர் வீடியோவ பார்த்து தான் நானே வீடியோ போட்டேன். நான் அது இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்ல அவரே மாதிரியே குரோத் ஆகுறதுக்கான வழி அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அவரு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அவரே நெறைய சேனல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, கொலாபரேட் பண்ணிட்டு தான் போட்டுட்டு இருப்பாரு. நெறைய கேமிங் சேனல் இந்த லால் கேமர், அப்புறம் இந்த தமிழ் கேமிங் அப்படின்னு சொல்லி இன்னும் நெறைய சேனல்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு இப்போ வரைக்குமே. அவர காம்பீட்டேட் பண்றதுக்குலாம் சான்ஸே இல்லைங்க. இன்னும் சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்ஸிசிட்டியான கன்டென்ட் போடுறது. அப்புறம் இந்த ஃபேன்ஸையே அவங்க வீடியோ பார்க்குறவங்களே நெறைய குறை சொல்றது. அந்த மாரி சேனல்ஸுமே நெறைய இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க மத்தியில பார்த்தீங்கன்னு வைங்களேன், மொக்க கமெண்ட்ரி ப்ரோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ நிப்பாருங்க. நீங்க நெனைக்கலாம் என்னடா ரொம்ப துதிப்பாடுறானே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்க்கு தான் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து இப்போ இங்க நம்ம தமிழ் கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்வல், டிசி அந்த மூவிஸ் பார்க்குறவங்க, அந்த ஃபேண்டம் ஓரளவுக்கு குரோத் ஆயிருக்குன்னு சொன்னா, அதுக்கு மொக்க கமெண்ட்ரி ப்ரோ மிக முக்கியமான காரணம். அண்ட் எனக்கு அப்படிதான் பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா தான் இருந்திருக்காரு. உங்களுக்கும் அப்படி இருந்தாருன்னா, நீங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ மொக்க கமெண்ட்ரி ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா இந்த கிரிட்டிசிசம் நான் எடுத்துட்டு, நான் கண்டிப்பா என்னோட ஓன் ஸ்டைல்ல நான் தம்ப பார்த்தீங்கன்னா போட பார்க்குறேன். நான் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஓன் ஸ்டைல்ல தாங்க போட்டுட்டுருக்கேன். அது எனக்கே தெரியுது. நான் யாரையுமே காப்பி அடிக்கல கண்டிப்பா. ஸோ நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும், பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க மறக்காம கீழ சொல்லுங்க. நான் கண்டிப்பா அத திருத்திக்க தான் பார்ப்பேன் எப்பவுமே. என்னடா நம்ம என்னைய சொல்லிட்டானே அப்படின்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேங்க. ஸோ யாருக்காச்சும் ரொம்ப ஹேட்ரட் இருக்கு, ரொம்பவே டிப்ரஸ்டான ஸ்டேஜ்ல இருக்கிறேன், அந்த மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, மொக்க கமெண்ட்ரி ப்ரோவோட ஹேட்டர்ஸ் வீடியோ போய் பாருங்க மறக்காம. எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனா, இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஸோ அவரு சொன்ன அதே ஸ்டைல்ல தான் நானும் சொல்றேன். என்னன்னா, ஒரு சேனல் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த உலகத்திலே ஒரு சேனல் மட்டும் தாங்க இருக்கும். இன்ஸ்பிரேஷனா நெறைய வர்றதுனால தான் நெறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது. அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்தேன்.
எடுத்திருந்தேன். நான் ரொம்ப லெக்சர் எடுக்கிற மாரி எடுத்திருந்தேன்னா சாரி கைஸ். அண்ட் இந்த மாரி கீக் டாபிக்ஸ் பத்தி பேசணும்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பை.